இல்ல எவ்வளவு கடன் இருக்கு, அந்த கடன்ல ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு நம்ம இது பண்றோம். நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயம் அதுல குறிப்பிட்டது என்னன்னா, நீங்க டாரிஃப் ரிவிஷன் ஒன்று பண்ணீங்க. அந்த டாரிஃப் ரிவிஷனுக்கு அப்புறம் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவன்யூ வந்து மீண்டும் அதனால என்ன பிரயோஜனம் ஆச்சுன்னா, நிறுவனத்திற்கும் பிரயோஜனம் இல்லை. அதாவது டிஎன்இபி நிறுவனத்திற்கும் பிரயோஜனம் இல்லை. ஒரு 69,000 கோடி ரூபாய் புதிய ரெவன்யூ வருதுன்னா, அந்த ரெவன்யூ வந்து ஒன்னு நிறுவனத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும், இல்ல கற்ற பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு சேவையை கொடுக்கணும். ரெண்டுமே இல்லாமல் அந்த ரெவன்யூனால யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டதுன்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சோம். மற்ற காலங்களில் என்ன நடந்தது, ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னென்ன வளர்ச்சிகள் அவங்க கொடுக்கப்படும் சொன்னோம். ஸோ எல்லாமே நம்ம தெளிவாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாமே மக்களுக்கும் போய் சேர்ந்துருக்கு. ஸோ நீங்க ஒரு பெரிய அளவில் ஒரு டாரிஃப் ரிவிஷன் பண்ணதுக்கு அப்புறமும் அவ்வளவு பெரிய ரெவன்யூ ரியலைஸ் ஆயிருக்கு. அந்த ரெவன்யூனால யாருக்கு பிரயோஜனம்? பொதுமக்களுக்கு பிரயோஜனம் இருக்குல்ல, அதுக்கும் பிரயோஜனம் இல்லை. கஷ்டப்பட்டு இப்போ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற எம்எஸ்எம்இ துறை அனைவரும் கட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, நிறுவனத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்போ யாருக்கு பிரயோஜனம் வச்சிருந்தா நம்ம அங்கே பெரிய குற்றச்சாட்டாக வச்சோம். ஸோ ஒவ்வொன்றும் தெளிவாக சொல்லியிருக்கோம். அது மக்களுக்கு புரிஞ்சிருக்கு. முரசொலிக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. முரசொலிக்கு இது புரியாது கடைசி வரைக்கும். வேற ஏதாவது கேள்வி? இல்ல நீங்க நிறைய பேர் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர். அவர் வந்து கர்நாடகாவில் போய் தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வந்து ஆந்திராவை சேர்ந்த நபர். அவர் வந்து இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா, டெல்லி பிரதிநிதி. அவர் எந்த முடிவுகளையும் பெரிய முடிவுகள் அவர் என்ன இன்னைக்கு வந்து பெரிய அப்ரூவல் கொடுக்க போறாரா இல்ல பெரிய முடிவுகள் எடுக்க போறாரா? டெல்லிக்கான பிரதிநிதியா தான் இருக்க போறாரு. சரி, ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன, கஷ்டமான சூழ்நிலைகள் அவங்க வந்து மிகவும் உறுதியாக நின்றவர்கள், மிகவும் நம்பிக்கையானவர்கள். இன்னைக்கு எந்த இடத்துலயும் வந்து அவர்கள் ஒரு தவறான நபருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படவில்லை. அவருக்கு பல அழுத்தங்கள் கடந்த காலங்களில் வந்துச்சு. அவர் வந்து அவரிடம் பல அழுத்தங்கள் கொடுத்து அவர்கிட்ட வந்து எங்க தலைவர் மீதும் எங்க மீதும் வந்து பெரும் குற்றச்சாட்டை சுமத்துவதற்கு பல அழுத்தங்கள் வந்தது. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அவர் வந்து கண்டிப்பாக உறுதியாக நிற்பவர். அவருக்கு இது ஒன்றும் பெரிய இந்த பொறுப்புலாம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு தவறான நபருக்கு கொடுக்கப்படவில்லை. அது கர்நாடகத்தை சேர்ந்த நபர் இல்ல, அவர் ஆந்திராவை சேர்ந்தார். அங்கே போய் தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு ஏதோ இது இல்ல அது வந்து நீங்க அவர் இங்க தமிழ்நாட்டில் வேலை பார்க்க போறது இல்லையா, அவர் டெல்லியில தான் இருக்க போறாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாம் இல்ல, அவர் டெல்லியில ஒரு பிரதிநிதியாக கோஆர்டினேஷனுக்கு இருக்க போறார். அவர் எந்த முடிவுகளும் எடுக்க போறது இல்ல. அவர் இன்னும் பெரிய ஒரு முடிவுகள் எடுக்க போறது இல்ல. அவர் பெரிய அப்ரூவலும் பண்ண போறல, கோஆர்டினேஷன் பண்ண போறாங்க. சோ அதுல தெரிந்தவர்கள் நம்பிக்கையானவர் கோஆர்டினேஷன் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்ல. பல இதுல வந்து அங்க டெல்லியிலே பிறந்து வளர்ந்தவர்கள், அங்கேயே இருந்தவர்கள் பல காலங்களில் போட்டிருக்காங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. முன்னாடி இது அலங்காரமாக இருந்துச்சு. யாருக்காவது எம்எல்ஏல ஜெயிக்கலையா அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த போஸ்டிங், அலங்காரமாக இருந்தது. இன்னைக்கு யார் அதுல நம்பிக்கையா இருப்பாரோ அவங்க வந்து வேற எதுவும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அந்த பொறுப்புகளை. அவர் இப்ப கொடுக்கப்பட்டவர் வந்து உண்மையிலேயே நம்பிக்கையானவர், பல அழுத்தங்களையும் தாண்டி எங்களுடைய தலைவரோட நிற்பவர். அதனால ஒன்னும் தப்பு இல்லை, அவர் ஒன்றும் நம்பிக்கையானவர். அவருக்கு வந்து பணம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இல்ல இந்த பொறுப்பு தான் பெரிய விஷயம் கிடையாது. நம்பிக்கையான நபர். அவர் வந்து கர்நாடகத்தை சேர்ந்தவர் இல்ல. இது வந்து சும்மா அரசியலுக்காக சொல்றாங்க. நம்பிக்கையான நபர், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவர் பெரிய முடிவுகளையும் எடுக்க போறது இல்லை. இது பெருசா பூதகரமாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் பிரதிநிதியாக இருந்து ஒரு அரசுக்கு ஒரு சின்ன கோஆர்டினேஷன்ஸ் பண்ண போறாரு. இது முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன பொறுப்பாக தான் இருந்தது. அது ஒரு 15 ஆண்டுகளாக அது ஒரு பெரிய லெவல் பொறுப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. ஏன்னா யாருக்கெல்லாம் வந்து பொறுப்புகள் கொடுக்க முடியலையோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டெம்பரரியா கொடுத்து இவங்க வச்சிருந்தாங்க. முன்னாடி திமுகவோ அதிமுக வந்து யாராவது ஒருத்தருக்கு வந்து சும்மா கொடுத்துட்டு இப்ப முன்னாடி அவர் திரு தலவாய் சுந்தரத்துக்கு கொடுத்தாங்க, அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. சோ அவங்களுக்கு கொடுத்து அவங்க ஒரு வண்டியெல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க. இவருக்கு அதெல்லாம் தேவையில்லை, எல்லாமே அவருக்கு இருக்கு. சும்மா ஒரு சின்ன பொறுப்பு தான். நம்பிக்கையான நபர் தேவை. அதுல ஒன்னும் அங்க ஏற்கனவே தெரிஞ்சு அங்க இருக்க டிபார்ட்மெண்ட்டை தெரிஞ்சவங்க வேணும். கோஆர்டினேஷன் தான். இது இவ்வளவு பெருசா பேச வேண்டிய அளவுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை.